2026 தேர்தலில் அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் என்றும் அதிமுகவே தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். சென்னை மாநகரத்தில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அவர், திமுகவை தமிழ்நாட்டில் இருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கினார் என கூறினார். 43 சட்டமன்ற தொகுதிகளில் 2 லட்சம் வாக்குகள் தான் நாம் ஆட்சியை இழந்தோம் என கூறிய எடப்பாடி, பல தேர்தலில் தனிப்பெரும்பான்மை பெற்ற அதிமுக பற்றி தெரியாமல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசி வருவதாக விமர்சித்தார். தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமைவதை யாராலும் தடுக்க முடியாது என்ற அவர், நாமும் தேர்தல் வியூக பொறுப்பாளரை வைத்திருக்கிறோம் என்றும் வரும் தேர்தலில் 210 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் எனவும் கூறினார். நிச்சயமாக 100% வெற்றி பெறுவோம். மீண்டும் அதிமுக ஆட்சி தமிழகத்திலே மலரும். இது எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. நம்முடைய கணக்கு நமக்கு தெரியும். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி 210 இடங்களிலே வெல்லும். தொடர்ந்து பேசிய இபிஎஸ், மு.க.ஸ்டாலின் அன்றைக்கு சட்டையை கிழித்துக் கொண்டுதான் வெளியே சென்றதாகவும், ஆனால் 2026 தேர்தலில் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் போது அவர் எந்த நிலையில் இருப்பார் என்றே தெரியாது என்றும் விமர்சித்தார். திமுக ஆட்சியில் கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறிய எடப்பாடி, திமுக ஆட்சியில் விலைவாசி விண்ணை முட்டும் அளவுக்கு உள்ளதாகவும் குற்றம் சுமத்தினார். இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்திலே உடல் உறுப்பை விற்று வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு துர்பாகிய நிலை இந்த ஆட்சியிலே தான் பார்க்கப்படுகிறது. ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய மருத்துவமனையிலே இந்த வறுமையில் வாடுகின்ற தொழிலாளிகளுடைய உடல் உறுப்பு கிட்னியை முறைகேடாக பெற்று அந்த முறைகேடு விசாரித்தது இதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அவர் மீது இது எந்த நடவடிக்கை எடுக்கல. ஆனா அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும். முன்னதாக அதிமுக பொதுக்குழுவில் முன்னாள் அமைச்சர்கள் பேசியதை தற்போது பார்க்கலாம். என்றைக்குமே அதிமுக ஆளும் இல்லை என்றாலும் நம்மை தான் குறிவைத்துக் கொண்டு எப்படியாவது இந்த அதிமுகவை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு இருந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்திலே. இதிலே எதிரி திமுக மட்டுமில்ல, துரோகிகள் மட்டுமில்ல, நம்மோடு உறவாடி கொண்டிருக்கிறவர்களும் இதிலே இருக்கிறார்கள். நம்மோடே உறவாடி நம்மை கெடுப்பவர்களிடம் தான் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சில அரசியல் புரோக்கர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடம் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவிக்கும் எதிரிகள் இருந்தார்கள், துரோகிகள் இல்லை. ஆனால் நம்முடைய அண்ணன் எடப்பாடியாருக்கு எதிரிகளும் இருக்கிறார்கள், துரோகிகளும் இருக்கிறார்கள். இந்த துரோகிகள் சாக்ரட்டிஸுக்கே விஷம் கொடுத்தவர்கள். எத்தனையோ பேர் இந்த இயக்கத்தை காட்டி கொடுத்து விட்டு போனார்கள். ஆனாலும் இந்த இயக்கம் அழிந்து விடவில்லை, வீழ்ந்து விடவில்லை. போனவர்கள் எல்லாம் 10ஓடு 11 இத்தோடு இது ஒன்றுதான், அவ்வளவுதான். ஆனால் யாரும் தப்பு கணக்கு போட்டு விடாதீர்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வரப்போகிற தேர்தலில் வென்று நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவது உறுதி. ஒரு குடும்பம் ஆதிக்கம் செலுத்தி குடும்ப ஆட்சியிலே தமிழ்நாட்டிற்கு 4 முதலமைச்சர்கள் ஆட்சி செலுத்துகின்ற ஜனநாயக படுகொலை தினந்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மக்கள் வேறு எதை விரும்புகிறார்களோ இல்லையோ, சுதந்திரத்தை விரும்புவார்கள். ஹிட்லர், முசோலினி, இடியமன் போன்ற சர்வாதிகாரிகள் எல்லாம் ஒரு காலகட்டத்திற்குள்ளாக அவர்களுடைய அரசாட்சி அவர்களுடைய மக்களாலே தூக்கி எறியப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் இந்த தமிழ்நாட்டிலே குடும்ப ஆதிக்கத்துடைய கொடுங்கோல் ஆட்சியை தூக்கி எறிவதற்கு காலம் கனிந்து வந்திருக்கிறது. காலம் தந்த கொடைதான் இதோ அமர்ந்திருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள்.